அது ஒரு ராத்திரி நேரம். அந்த சின்ன கிராமத்துல மழை சும்மா வெளுத்து வாங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்டு கூரை மேலயும் மழை தண்ணி பலமா விழுந்துச்சு. அங்க ஒரு சின்ன குடிசை ரொம்ப பலவீனமா இருந்துச்சு. அதுல ஒரு ஏழை அம்மாவும் அவங்க பையனும் இருந்தாங்க. மழை தண்ணி கூரை ஓட்ட வழியா உள்ள ஒழுக ஆரம்பிச்சுது. ஜில்லுன்னு காத்து வேற வீசுச்சு. தரையெல்லாம் சேரா மாறிடுச்சு. ஆனா அந்த அம்மா பயப்படல. தன்னோட பையனை மடியில வச்சுக்கிட்டு தான் உடம்பால அவனை மறைச்சிக்க பார்த்தாங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சு. கையெல்லாம் நடுங்குச்சு. இது பத்தாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுது. உடனே எழுந்து போய் அந்த குடிசைக்கு இருந்த ஒரே ஒரு கதவை கழட்டி எடுத்தாங்க. அதை செவுத்துல சாத்தி வச்சு ஒரு சின்ன மறைப்பு மாதிரி உருவாக்குனாங்க. அந்த மரக்கதவுக்கு அடியில தன் பையனோட போய் உட்கார்ந்தாங்க. இப்போ அதுதான் அவங்களுக்கு கூரை. மழை இன்னும் பேஞ்சிட்டு தான் இருந்துச்சு. ஆனா அவங்க மேல விழல. அந்த சின்ன பையன் சிரிச்சுக்கிட்டே அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, பாவம், நம்மள மாதிரி கதவு கூட இல்லாத ஏழைங்க எல்லாம் மழை பெஞ்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டான். அதை கேட்டதும் அந்த அம்மா அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. அவங்க கண்ணுல தண்ணி வந்துச்சு. ஆனா எதுவும் பேசல. ஏன்னா அவ்வளோ கஷ்டமான நிலைமையிலையும் அந்த குழந்தை குறை சொல்லல. அவன் தங்கள்கிட்ட என்ன இல்லைன்னு பார்க்கல. தங்கள்கிட்ட இருந்த ஒரே ஒரு விஷயமான அந்த கதவை பார்த்தான். அதுக்கு அவன் நன்றியோட இருந்தான். நிம்மதிங்கிறது பணத்துல இல்ல. இது மாதிரி நன்றி உணர்வோட இருக்கிறதுல தான் இருக்கு.